இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு பாப்புலர் ஸ்நாக்ஸ் அலு போண்டா. அலு போண்டான்றது வந்து எவ்ரி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் மெனு. அதை நம்ம வீட்டிலே எப்படி பண்ண போகிறோம்? அலு போண்டாவில் 2-3 இஷ்யூஸ் தான் வரும். ஜென்ரலாக வந்து அந்த ஃபில்லிங் அலு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது சாப்பிட்றப்போ ஒரு நல்ல மவுத் ஃபீல் கிடைக்காது. அதை எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த கோட் ஆகிற ஸ்கின் இருக்குது இல்லையா, அந்த பேட்டர் வந்து கரெக்டாக தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப ஹெவியாயிரும். அதை எந்த கன்சிஸ்டன்சியில் என்ன ஒரு பஞ்சி ஃப்ளேவரில் நம்ம கொடுக்க போகிறோம், அதை எப்படி ஈவனாக கோட் பண்ணி உங்களுக்கு பண்ண போகிறோம், அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐம் கோன் டு ஷோ யூ இன் அலு போண்டா. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்கர். அலு போண்டா 2 ஸ்டேஜ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பேட்டர் பண்ணி அதை இதில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பட் அந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், உருளைக்கிழங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3-4 விசில் பண்ணி குக் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிறேன். தோலை உரித்து வச்சுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மசாலா பண்ணுற ப்ராசஸிங் டைம் நமக்கு குறையும். ஸோ இப்போது அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு நம்ம மசாலாக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வரிசையாக சாட்டே பண்ணிடுங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அலுன்றது ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஒரு வெஜிடபிள்ன்றதுனால, ஒரு ரூட் வெஜிடபிள்ன்றதுனால இந்த அலு போண்டாவோட ஸ்பைசினஸ்ஸு, அந்த பஞ்சினஸ் எல்லாமே இந்த ஃபில்லிங்கில் தான் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அதனால் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை இதே ஆர்டரில் நீங்கள் சாட்டே பண்ணிவிட்டு தண்ணியே ஆட் பண்ண வேணாம். ஃபைனலாக இப்போ பாருங்கள், இந்த நல்லா சாட்டே ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் குக் ஆனதுக்கப்புறம் இப்போது நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அலுவை உருளைக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தண்ணியே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இதை வந்து நம்ம கையில் பால் மாதிரி ரோல் பண்ணி தான் அதை பேட்டரில் டிப் பண்ண போகிறோம். அதனால் தண்ணியை ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னே இதை இந்த மாதிரி பால்ஸாக ஒரு உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். இதுதான் நான் டிப் பண்ண போகிறேன். நான் இப்போது இந்த பேட்டர் ஸ்டேஜ், அதாவது இந்த மாவு, இந்த போண்டா மாவு கரைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம். நமக்கு தேவையானது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மெயினானது. கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மைதா. ஸோ இது ரேஷியோ என்னென்னா, கடலை மாவும் அரிசி மாவும் 4:1. 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு அரிசி. இந்த அரிசி மாவு எதுக்குன்னா அந்த ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். அதுதான் அந்த அரிசி மாவு எப்பொழுதுமே சேர்க்குறோம். அதே மாதிரி ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மைதா 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். 1.5 to 2 டேபிள் ஸ்பூன். ஸோ அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு யூஸ்வலாக வந்து அதில் ஆட் பண்ண மாட்டாங்க பஜ்ஜியில். பட் இது ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பஞ்சி ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். சால்ட்டு, மஞ்சள் பொடி போட்டு குக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச், 1 or 2 pinches அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரில் கொஞ்சம் கரைச்சிட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பைண்டிங் வந்தோடனே எந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு தின் கோட்டிங். அந்த ஒரு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மசாலாவில் ஒரு தின் கோட்டிங்க்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் அடிஷ்னல் கலர் எதுவும் ஆட் பண்ணல, தேவையில்லை. அப்படி வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷனல் கொஞ்சம் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக நான் மேக்ஸிமம் கலர் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போது இந்த ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது நமக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம், உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம். அப்படி இப்போ அதோட பேட்டர் ரெடி, இந்த மாவு ரெடியாக இருக்குது. இதில் எல்லாமே சால்ட் எல்லாமே செக் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஆயிலில், கடாயில் வச்சு ஒரு மீடியம் ஹாட் ஆயில் இந்த மாதிரி வந்தோடனே, சூடு வந்தோடனே இதை இதில் டிப் பண்ணி இந்த உருண்டையை அதில் முக்கி நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி ஈவனாக கோட் பண்ண போகிறோம். சில சமயம் எடுக்கிறப்ப கையில் நிறைய பல்காக விழுந்துடும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த உருண்டையை போட்டுட்டு இந்த விரலில் அழகாக லிஃப்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோடனே இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் டவுன், இதை வந்து தலைகீழே இப்படி திருப்பினோன்னா அந்த மேலே இருக்கிற எக்ஸஸ் பேட்டர் கீழே வந்துடும். திரும்ப அதை அப்படியே நான் அந்த ஆயிலில் போட்டோன்னே ஒரு ஈவன் கோட்டிங் கிடைக்கும். இதுதான் ஒன் ஆஃப் த டிப்ஸ். பஜ்ஜி போண்டாலாம் போடுறப்போ இந்த ஈவன் கோட்டிங் வேணும்னா இந்த மாதிரி டில்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த ஆயிலில் இருக்கிற அந்த ஒரு சலசலப்பு, இந்த ஃப்ராத்தெல்லாம் அடங்கினோன்னு குக் ஆயிடுச்சு. இந்த கோல்டன் ப்ரௌனில் அப்படியே எடுத்து இப்போது அலு போண்டா, அதாவது உருளைக்கிழங்கு போண்டா, ஃபேமஸ் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி.
கிங் ஆஃப் போண்டா, போண்டாக்களின் அரசன் அலு போண்டா, அதாவது உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? சிம்பிள் ப்ராசஸ். 2 ஸ்டேஜாக பிரிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த மசாலா பண்ணிட்டோம். மசாலாவில் அந்த உருளைக்கிழங்கை கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். தண்ணி சேர்க்காம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக பண்ணி ஒரு உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் அதை வச்சுக்கிட்டோம். அப்படின்னா தான் அதை ஹேண்டில் பண்ணி அதை போண்டாவாக மாற்றுறது ஈஸி. ரெண்டாவது, அந்த பேட்டரில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதே மாதிரி அந்த சோடா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி தின், முக்கியமாக அந்த ரேஷியோ, கடலை மாவும் அரிசி மாவும் அந்த 4:1 ரேஷியோவில் போட்டு கொஞ்சம் மைதா ஆஸ் அ பைண்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி நல்ல ஒரு கரைச்சி அதை எப்படி ஒரு ஈவன் கோட்டிங்காக பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப் பண்ணுற அலு போண்டா எப்படின்ற ப்ராசஸ். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.